நிறைய பேருடைய தலையின் மேல இந்த தலைமுறை சாபம்ன்ற ஒன்று இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய வியாதி, அம்மாவுடைய வியாதி, அதெல்லாம் பின்தொடருது. அம்மாவுடைய கடன், அப்பாவுடைய கடன், அம்மா வீட்டில் இருக்கிற சண்டை, அப்பா வீட்டில் இருக்கிற சண்டை. ஏன் எனக்கு மட்டும் வரணும்? நான் தான் ரட்சிக்கப்பட்டுட்டானே, நான் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டானே, நான் தான் ஞானஸ்நானம் எடுத்துட்டானே, அப்போ எங்க அப்பாவுடைய சாபம் ஏன் எனக்கு வரும்? எங்க அம்மாவுடைய சாபம் ஏன் வரும் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து உங்க அப்பா தான் உங்களை வளர்த்தினாரு, உங்க அம்மா தான் வளர்த்தினாங்க. அவர்களுடைய அநீதியத்தின் கூல், அவர்களுடைய சாபத்தினுடைய காரியத்தினால தான் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் அப்படியே டச் ஆகிருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருவரும் நம்முடைய தாயும் தகப்பனும் செய்த அக்கிரமத்திற்காக மன்னிப்பு கர்த்தரிடத்துல கேட்கணும். இயேசுவே, எங்களுடைய முன்னோர்களுடைய சாபம் எங்களை விட்டு மாறட்டும்னு சொல்லுங்க. எங்க அப்பா எனக்காக வச்சிருக்கிற அந்த வேலையை நான் தகர்க்கிறேன்னு சொல்லுங்க. அவன் செய்த ஜெபத்திலேயே ஒரு மிக முக்கியமான ஒரு ஜெபத்தை குறித்து ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசினார். அந்த காரியத்தை தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வசனத்தை எடுத்து வாசிக்க போகிறோம். நெகேமியாவின் புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்திலே 2வது வசனம். என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீதியா இருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும், எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியானாகிய இஸ்ரவேலின் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேலின் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற உம்முடைய அடியானுடைய ஜெபத்தை கேட்டதற்கு உம்முடைய செவிகள் கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். ஆமென் சொல்லுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நெகேமியாவுடைய ஜெபம், இவன் ஒரு ஜெபம் மனிதனாக இருந்தான். ஸோ இவனுடைய ஃபர்ஸ்ட் ஜெபம் என்ன அப்படின்னா, அந்த பிரச்சனையினுடைய காரணத்தை அவன் கண்டுபிடிக்கிறான், தேடுறான். ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை எங்களுக்கு வந்துருச்சு? ஆண்டவர் இவர்களை மிகவும் அதிகமாய் நேசித்தார். ஆண்டவர் சொல்றாரு, நீ கானான் தேசத்துல தான் நீ குடியிருந்த, ஆனா நீ கானான் தேசத்துல குடியிருந்தாலும் உன்னுடைய தகப்பன் எத்தன், இன்னொன்னு உன்னுடைய தாய் ஏத்தித்தி. அப்படின்னா அந்த தேசத்துல இருக்கிற கொடுமையானவங்க தான் உனக்கு அம்மாவும் உனக்கு அப்பாவுமா இருந்தாங்க. ஜெனரேஷன் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. நீ பிறந்தது முதற்கொண்டு உன்மேல் நான் வைத்த அன்பெல்லாம் கடந்து போய் நீ என்னை விட்டு தூரம் போனாய். உன்னுடைய தொப்புள் கொடி அறுக்கப்படல. நீ சரியா ஆண்டவரோட இல்லை, நீ ரத்தத்தில் கிடக்கிற உன்னை எடுத்து உன்னை அழகுபடுத்துவதற்கு, உன்னை கிளீன் பண்ணுறதுக்கு கூட யாரும் இல்லை. ஆனால் அப்படி ரத்தத்தில் கிடந்த உன்னை நான் எடுத்து, நான் என்னுடைய கைகளினால் உன்னை கழுவி உன்னை சுத்தப்படுத்தி உனக்கு அழகை கொடுத்து நீ எட்டாத உயரத்தில் உன்னை நான் கொண்டு போய் வச்சேன், உன்னை அழகுபடுத்தினேன். ஆனால் நீ உன் அழகுல நீ மேன்மை பாராட்டினாய். நீ உன்னுடைய அழகுல மேன்மை பாராட்டுறதுனால அதுல இருந்து நீ கீழே விழுந்துட்ட. இப்போ நான் உனக்காக எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலத்துல அப்படிதான். அவர்கள் வேற்று மனிதரா இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை எடுத்து அவர்களை பயன்படுத்தி அவங்களை ஒரு நல்ல நிலைமையில கொண்டு வச்சாரு. கர்த்தர் மாறாத வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. நான் உன்னை அழிக்க மாட்டேன், நான் உன்னை அப்படி செய்ய மாட்டேன். ஆனா திடீரென்று ஆண்டவர் அந்நியருடைய கையிலே ஜனங்களை ஒப்பு கொடுத்ததுனால தான் இந்த அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. ஒரு ப்ராஜெக்டை, ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய ஜெபம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த சூழ்நிலைக்கு வந்தது யார், இந்த சூழ்நிலைக்கு தள்ளுனது யார்? அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, என் தாயும் தகப்பனும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். முன்னோர்கள் பாவம் செய்தார்கள். எங்க அப்பா பாவம் செஞ்சார் ஆண்டவரே, எங்க அம்மா பாவம் செஞ்சாரு. நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் நான் அல்ல. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஜெபம் பண்றேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அப்படி வரக்கூடாது. கர்த்தருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட உங்களுக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாது. ஆனா ஏன் வருது அப்படின்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையிலே முன்னோர்களுடைய சாபங்கள், முன்னோர்களுடைய அக்கிரமங்கள்,
முன்னோர்களுடைய அவர்கள் செய்த காரியங்கள் அப்படியே பின் சந்ததியை தொடர்ந்துட்டே இருக்குது. நாங்க இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, ஆண்டவரே எங்களுடைய தாயும் தகப்பனும் செய்த பாவம். அதனால ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் என்ன ஜெபம் பண்றான் அப்படின்னா, எங்க அம்மா அப்பா செஞ்ச பாவத்தை நீங்க மன்னிக்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றான். ஸோ இன்றைக்கு நம்ம இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் எல்லாரும் ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்முடைய முன்னோர்களுடைய எந்த ஆபத்துகளும் முன்னோர்களுடைய எந்த சாபங்களும் நம்மை தொற்றவே கூடாது. அதற்காக ஒவ்வொருத்தரும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கணும். நம்ம அப்பா எப்படி இருந்தாருன்னு நமக்கு தெரியாது, நம்ம அம்மா எப்படி இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. வேதம் சொல்கிறது, ஆண்டவர் 4 தலைமுறை 5 தலைமுறை மட்டும் நியாயம் விசாரிக்கிறவர். பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய அக்கிரமத்தை தலைமுறைக்கும் கேட்கிற கர்த்தர் ஆண்டவர். அப்படியெல்லாம் அதெல்லாம் தலைமுறை சாபங்கள். நிறைய பேருடைய தலையின் மேல இந்த தலைமுறை சாபம்ன்ற ஒன்று இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய வியாதி, அம்மாவுடைய வியாதி, அதெல்லாம் பின்தொடருது. அம்மாவுடைய கடன், அப்பாவுடைய கடன், அம்மா வீட்டில் இருக்கிற சண்டை, அப்பா வீட்டில் இருக்கிற சண்டை. ஏன் எனக்கு மட்டும் வரணும்? நான் தான் ரட்சிக்கப்பட்டுட்டானே, நான் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனே, நான் தான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேனே, அப்போ எங்கள் அப்பாவுடைய சாபம் ஏன் எனக்கு வரும்? எங்கள் அம்மாவுடைய சாபம் ஏன் வரும் அப்படின்னா, அவங்க கொடுத்த பணத்தில் தான் நீங்கள் வாழ்ந்தீங்க, அந்த பணத்தில் தான் நீங்கள் படிச்சீங்க, அந்த பணத்தில் தான் உங்கள் சரீரத்திற்கு தேவையான சகல பலனும் கிடைச்சது. ஸோ அவர்களுடைய ரத்தம் உங்களுக்குள்ள இருக்குது, அவர்களுடைய பணம் உங்களுக்குள்ள இருக்குது. அதை உங்களால் அதை உடைக்கவே முடியாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து உங்கள் அப்பா தான் உங்களை வளர்த்தினாரு, உங்கள் அம்மா தான் வளர்த்தினாங்க. அவர்களுடைய அநீதியத்தின் கூல், அவர்களுடைய சாபத்தினுடைய காரியத்தினால தான் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் அப்படியே டச் ஆகிருக்கிறோம். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருவரும் நம்முடைய தாயும் தகப்பனும் செய்த அக்கிரமத்திற்காக நம்ம அப்படி என்ன பண்ணணும்னா மன்னிப்பு கர்த்தரிடத்தில் கேட்கணும். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எங்கள் தகப்பனார் செய்த தீமையை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எங்கள் தாயார் செய்த தீமையை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அவங்க உமக்கு விரோதமாய் பண்ணின பாவம், அவர்கள் விக்கிரகத்துக்கு முன்னாடி நின்னது, அவர்கள் செய்வனைக்காரர்களை தேடி போனது, அவர்கள் தவறான பழக்க வழக்கத்திலே இருந்தது, அவர்கள் ஏழைகளை கொடுமை பண்ணினது. இப்படி சொல்ல போனா சில பெற்றோர்கள் நம்முடைய கண்களுடைய பார்வைக்கு நல்லவங்களா தெரிவாங்க, ஆனா ஏகப்பட்ட சாபத்தை சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. அதான் உங்களுக்கும் நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க எதையுமே சம்பாரிச்சு வைக்கலன்னா கூட பரவாயில்ல, பணம் சம்பாரிச்சு வைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா உங்க பிள்ளைகளுக்காக சாபத்தை சம்பாரிச்சு வச்சிடாதீங்க. ஏன்னா உங்களுடைய காரியத்தை கர்த்தர் பிள்ளைகளிடத்தில் கேட்பாரு. அதனால அம்மா அப்பா ஆகியிருக்கிற ஒவ்வொருத்தரும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு எதுவுமே கொடுக்கலனாலும் உங்கள் பேரில் எந்த குற்றமும் இருக்கக்கூடாது, சாபம் இருக்கக்கூடாது, இன்னொரு காரியம் எதுவும் உங்களை தொற்றவே கூடாது. அதனால எல்லாருமே இன்னைக்கு கர்த்தரிடத்தில் இந்த நெகேமியாவை போல எதுக்கு ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே என் பிதாக்கள் செய்த, என் தகப்பனும் தாயும் செய்த பாவத்தை நீர் மன்னிக்க வேண்டும். ஆனால் நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த சிச்சுவேஷனில் இருந்தால் அவன் தானே தப்பு பண்ணா, அவங்க தானே தப்பு பண்ணாங்க, எங்கிட்ட ஆண்டவரை கேட்குறீங்க, அவங்கள்ட்ட கேட்க வேண்டியதானே, நீங்கள் அவங்கள அடிச்சுக்க வேண்டியதானே, அவங்கள கொண்டுற வேண்டியதானே, நான் இதில் ஒரு பங்கும் இல்லைல்ல, நான் பிறந்ததுலேருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனே, நான் உம்முடைய பிள்ளையாக தானே வாழ்கிறேன் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். ஆனால் அப்படி கேள்வி கேட்குற எல்லாருக்குமே இந்த வார்த்தைகள் ஒரு காரியமாய் மாறட்டும். இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கண்டிப்பாக அதற்காக மனம் வருந்தி, ஆண்டவர் அது எவ்வளோ பெரிய கொடுமையாக இருந்தாலும் எங்களை தயவா எங்கள் தகப்பனை தாயை மன்னிச்சிருங்க, அவர்களுடைய சாபங்கள் அவர்களுடைய கட்டுகள் எங்களை தொற்றவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். நான் உங்கள் ரத்தத்தினால மீட்கப்பட்டேன், உங்கள் ரத்தம் எனக்கு வேணும், உங்கள் உயிர் எனக்கு வேணும், உங்கள் ஆகாரம் எனக்கு வேணும், நீங்கள் உங்கள் பிள்ளையாக மாற்றுங்க. நான் இன்றிலிருந்து இந்த முழங்கால் யுத்தத்திலிருந்து என் தாயும் தகப்பனுடைய சாபத்திலிருந்து நான் வேறு பிரிக்கப்படுறேன். சிலருக்கு பல ஜென்ரேஷனாக வருது அந்த வியாதி. பாருங்க, தாத்தாவுக்கு இருந்தது, அம்மாவுக்கு இருந்தது, அப்பாவுக்கு இருந்தது, அதுக்கப்புறம் இவங்களுக்கு இவங்க பிள்ளைகளுக்கு அப்படியே கண்டினியூ ஆகுது. கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த ஜீன், அந்த முன்னோர்கள். டாக்டர்கள் கூட இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே கேட்குறாங்க, ஒரு சுகர் இருக்கு டாக்டர் அப்படின்னு கேட்டால் உடனே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்கள் அம்மாவுக்கு சுகர் இருக்கா, அப்புறம் உங்கள் தாத்தாவுக்கு சுகர் இருக்கா, ஏதாவது ஒன்றுனா உடனே அவங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உடனே அவங்க ஒரு கணிப்பை சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, அப்பாவுக்கு இருக்கலாங்க, அம்மாவுக்கு இருக்கலாங்க, எங்கள் தாத்தாவுக்கு இருக்கலாங்க, ஆனால் எனக்கு இருக்கக்கூடாது, அது வரக்கூடாது. ஏன்னா நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை. அந்த சாபத்தை முறிச்சு ஜெபிக்கிறது யாரு?
அதற்காக திறப்புல நிற்கிறது யாரு? எப்போ அது மாறும் அப்படின்னா, நம்முடைய தகப்பனுக்காக தாய்க்குடைய பாவத்திற்காக நம்ம மனம் வருந்தி மன்னிப்பு கேட்காம அது நம்மளை விட்டு மாறவே மாறாது. ஸோ ஒவ்வொருத்தரும் அதை கான்சியஸாக வச்சுக்கணும். என் தகப்பனும் என் தாயும் பாவம் செய்தார்கள் ஆண்டவரே. ஏன்னா பணம் அதிகமாக வரும்போது, செல்வாக்கு அதிகமாக வரும்போது, நம்முடைய தகப்பனும் தாய்க்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாதனால அவங்க மனம் போல போன போக்கில் அவங்க போவாங்க. அதான் என்னுடைய தகப்பனார் பெரிய குடிகாரர், எங்கள் தாத்தா ஒரு பெரிய குடிகாரர். வம்சமே சாராயத்தை காய்ச்சறவங்க தான் எங்கள் வம்சம். மொத்த பேரும் சாராயம் காய்ச்சுவாங்க. எல்லாருக்குமே சாராயம் காய்ச்ச தெரியும். எங்க அப்பாவுடைய வம்சத்திலே கூட பிறந்த 7 பேருக்கும் சாராயம் காய்ச்ச தெரியும். எங்க தாத்தாவுடைய வம்சத்தில் எல்லாருக்குமே சாராயம் காய்ச்ச தெரியும். அதனால அவருடைய ஜெனரேஷன் எல்லாருமே எப்படி மாறிட்டாங்கன்னா, பிறந்ததுல இருந்தே அவங்க குடிகாரங்களா மாறிட்டாங்க. அவங்க முன்னாடி வச்சே அப்பா அம்மா தாத்தா குடிக்கிறத பார்த்து அப்படியே மாறிட்டாங்க. ஆனா உண்மையிலே கர்த்தருக்குள்ள வந்ததுக்கு பிறகு கர்த்தர் அந்த சாபத்திலிருந்து ஃபர்ஸ்ட் என்ன விடுதலை ஆக்கினார், அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷனை கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டே வர்றாரு. இனி என் வம்சத்தில் அப்படிப்பட்ட சாபம் வராதுன்னு கர்த்தர் சமூகத்திலே நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்கள். ஸோ ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு என்ன ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே எங்க பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை நீர் என்ன செய்யும் அப்படின்னா மன்னியும் ஆண்டவரே. ஒருவேளை நீங்கள் அப்பாவா அம்மாவா இருப்பீங்கன்னா நீங்க சொல்லுங்க, நான் செஞ்ச அக்கிரமத்தை ஆண்டவரே என் கையில் வேணா வாங்கிக்கிங்க, ஆனால் என் பிள்ளைங்க கையில் தயவு செய்து வாங்காதீங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னோட போட்டு ஆண்டவர் அது என்னோட இருக்கட்டும், என் பிள்ளைகள், நான் அதற்காக மன்னிப்பு கேட்குறேன், நான் அதற்காக மனம் திரும்புகிறேன். ஏன் ஒரு ஆண் மகன் வீட்டில் பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு பிறகு ஏன் நீ நீதியாக வாழணும், ஒரு தாயை பார்த்து ஏன் நீ நீதியாக வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்பிரிட்டை கொண்டு போய் கொடுக்கலாம் வேண்டாம், நீங்கள் அவங்கள மோட்டிவேட் பண்ண வேண்டாம். நீங்கள் செய்கிற தவிர உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லலாம் வேண்டாம். நீங்கள் சொல்லாமலே அவங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிட் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ தெரியாது, நீங்கள் பண்ணும்போது தெரியாது. ஐயோ அதுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு தெரியும், ஐயோ நம்ம செஞ்சது நம்முடைய பிள்ளைங்க அப்படியே செய்கிறாங்களே அப்படின்னு. அதனால் எத்தனையோ குடும்பங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க செஞ்ச தப்பு அப்படியே பிள்ளைங்க செய்வாங்க. அவங்க போகிற வழியில் அவங்க பிள்ளைங்க அப்படியே போவாங்க. எந்த தாயும் எந்த தகப்பனும் தான் செய்த தவறை பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். தான் தவறு செய்தாலும் தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்யக்கூடாது என்று தான் நினைப்பார்கள். நான் தான் இதில் விழுந்துட்டேன், நான் தான் இப்படி இருந்துட்டேன், நீயாவது நல்லா இருப்பா, நீயாவது மாறுப்பா அப்படின்னு தான் எல்லா பெற்றோரும் நினைப்பார்கள். ஆனால் நம்ம அதுக்காக ஆசைப்பட்டாலும் நமக்கு தெரியாமலே பிள்ளைகளிடத்தில் போய் ஒட்டி கொள்ளும். காரணம் என்னன்னா, அதுதான் பாண்டேஜ், அதுதான் வம்சாவளி வருகிற சாபம். ஸோ ஒவ்வொருத்தருமே, ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தாயும் நியாயமாய் நடக்க வேண்டிய காலத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நீதி செய்கிறவர், நீதி கேட்கிறவர். ஆண்டவருடைய கரத்தில் எல்லா கணக்குகளும் இருக்கிறது. தகப்பனே, நான் என் பிள்ளைகளுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்னா முன்மாதிரியாய் வாழணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் முடிந்தவர்கள் முழங்காலில் நின்று, தகப்பனே அப்பா எங்களுடைய தகப்பனார் செய்த அக்கிரமத்தை மன்னியும் ஆண்டவரே, எங்கள் தாயார் செய்த அக்கிரமத்தை மன்னியும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் எங்கள் முன்னோர்கள் செய்த அக்கிரமத்தை மன்னியும், எங்கள் தாத்தா பாட்டி செய்த அக்கிரமத்தை மன்னியும். அவர்களுக்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இஸ்ரவேலின் ஜெயபலமான தெய்வமே, ஒவ்வொருத்தரும் தகப்பனே நீர் இரக்கம் பாராட்ட வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் எங்க குடும்பத்தின் மேல, எங்க வம்சத்தின் மேல இப்போ கடந்து வரட்டும் ஆண்டவரே. உங்களை தவிர எங்களுக்கு வேற யாருப்பா இருக்கா? உங்களை தவிர நாங்கள் வேற யாரிடத்துல போவோம்? நாங்கள் யாரிடத்துல சொல்லுவோம் ஆண்டவரே? சொல்லுவதற்கு எங்களுக்கு யாரும் இல்லை, போக்கிடம் எங்களுக்கு இல்லை. என் தகப்பனார் ஜெபம் பண்ண மறந்துட்டாருப்பா, எங்க தாத்தா ஜெபம் பண்றதுக்கு அறிவில்லைப்பா, உங்களை அவங்க தேடலை, உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, உங்களை பார்க்கவும் அவங்க வரல. ஆனா இன்றைக்கு இந்த காலை வேளையில என் கையை மேல உயர்த்தி, ஆண்டவரே என் வம்சத்திற்காக நான் திறப்புல நிக்கிறேன் ராஜா, அவங்க செஞ்ச அக்கிரமத்தை மன்னிங்க ஆண்டவரே, அவங்க செஞ்ச மீறுதல்களை மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. இரக்கம் திரும்பட்டும் ஆண்டவரே. எங்க அப்பாவுடைய எந்த சாபம் என்னை தொடக்கூடாது, எங்க அம்மா மேல இருக்கிற எந்த சாபம் எனக்கு தொடக்கூடாது, எங்க முன்னோர்கள் மேல இருக்கிற எந்த சாபமும் சொல்லுங்க ஒவ்வொருத்தரும், ஆண்டவரே 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 அந்த சாபம் என்னை தொற்றக்கூடாதுப்பா, என்னை தொற்றக்கூடாது ஆண்டவரே, என்னை தொற்றக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே என் மேல் இரக்கம் காண்பியும் என்று கர்த்தர் சமூகத்தில் முழு பலத்தோட கூப்பிடுங்க. எங்க அப்பா நல்லவர் அல்லப்பா,
எங்க அப்பா மனுஷனுக்கு முன்னாடி நல்லவரா இருந்தாரு, ஆனா அவருடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்லை. நல்ல வாழ்க்கை இல்லை. நம்ம எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் நம்ம அப்பா ரொம்ப நல்லவர், நம்ம அம்மா ரொம்ப நல்லவங்க, ஆனா ஆண்டவருக்கு விரோதமா அவங்க எத்தனையோ தவறுகளை செஞ்சிருக்கிறாங்க. அவங்க இந்த உலகத்துல ஒரு சன்மார்க்க ஜீவனம் பண்ணினாங்க, ஆனா அவர்களை தூக்கி எடுத்த ஆண்டவரை அவங்க மதிக்கவே இல்லை. அவர்களை தூக்கி எடுத்த ஆண்டவர் அவங்க நினையாமற் போனார்கள். அவங்க நிறைய பேர் விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நின்னாங்க, கர்த்தரை மறந்துட்டாங்க. நீங்க இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்றதற்கு உங்க அம்மா அப்பா ஒரு பெரிய காரணம், உங்க முன்னோர்கள் பெரிய காரணம். ஆனா அவர்களை காப்பாற்றினது, அவர்களை போஷித்தது எல்லாமே கர்த்தர் தான். உங்களை இந்த ஆலயத்துல இன்னைக்கு கொண்டு வைக்கணும்ன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக உங்க முன்னோர்களை கர்த்தர் அவ்வளவு பிரச்சனை பண்ணி அவங்களை காப்பாற்றினார் கர்த்தர். உண்மைதானே? எஸ், சொல்லுங்க ராஜா. ராஜா இயேசுவே, எங்களுடைய முன்னோர்களுடைய சாபம் எங்களை விட்டு மாறட்டும்னு சொல்லுங்க. எங்க அப்பா எனக்காக வச்சிருக்கிற அந்த வேலையை நான் தகர்க்கிறேன்னு சொல்லுங்க. உனக்கு மூளை இல்லைன்னு சொல்லலாம், நீ வளர மாட்டேன்னு சொல்லலாம், உன் வாழ்க்கை அப்படியே அமையும்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. நீ பைத்தியம் அப்படின்னு உன்னை திட்டலாம், உனக்கு ஞானமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் மன்னித்து அவர்களுடைய தலையெழுத்து, அவர்கள் வைத்த அந்த தாக்கீதை கர்த்தர் உடைத்து உங்களை தலை நிமிர பண்ணுகிறதற்கு, உங்களை வெற்றி அடைய பண்ணுகிறதற்கு இயேசு வல்லவராய் இருக்கிறார். அவர்கள் சொல்லுவது நடக்க போவது இல்லை, அவர்கள் சொல்றது நடக்க போறது இல்லை. கர்த்தர் உன் தலையெழுத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களை தலையெழுத்தை மாற்றுறாரு. உங்க பிள்ளைகளுடைய தலையெழுத்தை கர்த்தர் மாற்றுறாரு. அந்த சாப கட்டு இன்றையோடு முடிகிறது, அந்த அக்கிரமத்தின் கட்டு இன்றையோடு முடிகிறது. தகப்பன் மேல் இருக்கிற சாபம், தாயின் மேல் இருக்கிற சாபம், தலைமுறைகள் மேல் இருக்கிற சாபம் இன்றைக்கு உடைகிறது. கைகளை மேல உயர்த்தி கர்த்தாவே எங்களை மன்னியும் சொல்லுவோம் சொல்லுவோம் சொல்லுவோம். எங்க முன்னோர்களை மன்னியும் ஆண்டவரே, எங்க அம்மா அப்பாவை மன்னியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மழையாக இறங்கணுமே, என்னை மூற்றும் நனைக்கணுமே. சொல்லுவோம் எல்லாரும். மழையாக இறங்கணுமே, என்னை மூற்றும் நனைக்கணுமே. என் அன்பே, என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் அன்பே, என் உயிரே. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். மழைக்காக, மாலைக்காக காத்திருக்கும் பயிர் போல, பயிர் போல நான் காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்ப்பா. இப்ப கைய மேல உயர்த்தி மழையாக இறங்கணுமே. ராஜாவே என்னை இப்போ இப்போ நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் வேறு பிரிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. மன்னியும் அப்பா, எங்க முன்னோர்கள் செய்த பாவங்களை மன்னியும். நான் திரும்ப திரும்ப இதை ஒரு 10 டைம் சொல்லி இந்த ஆராதனை முடிக்க போற. மழையாக, மழையாக இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மழையாக, 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 ஓ நானைக்கணுமே. என் அன்பே, என் உயிரே.
என் அன்பே, என் உயிரே. இந்த நாள் முழுதும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். உலகத்திலே இருக்கிற எந்த நோய் தொற்றுகளும் எங்க பிள்ளைகளை அணுகவே கூடாது. அவர்கள் குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், அவர்கள் செய்கிற வேலை, பண்ணுகிற பிரயாணம், எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருமாண்டவரே. உங்க மகிமை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த உம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா.